ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி லோக்பால் தலைவர் உட்பட அதிகபட்சம் டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, லோக்பாலில் எத்தனை மெம்பர்ஸும் தலைவரோடு சேர்த்து இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 9. ஓகேங்களா, ஒரு தலைவர் இருப்பார், 8 உறுப்பினர் இருப்பாங்க. ஓகேங்களா, 1 + 8 9 இருக்கும் டோட்டலாக. இப்போது லோக்பால் பற்றி பார்த்தரலாம். லோக்பால் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மசோதா வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய டைம் வந்து அட்டெம்ப்ட் போய் 2011 சப்மிட் பண்ணி 2013 தான் வந்து இது வந்து ஆக்டாக வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 1966 ஆரம்பித்து 2013 தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து வந்திருக்கும், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து லோக்பாலுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா கான்வில்கர் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதை லோக்பால் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மத்திய அரசாங்கத்தில் பிரதமர், எம்பிஸ் அவங்க மேலெல்லாம் ஊழல் நடவடிக்கைகள் எடுக்கிறது, ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறதா லோக்பாலுடைய நோக்கமாக இருக்கும். லோக் ஆயுக்தா வந்து மாநில அளவில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த லோக் ஆயுக்தா சட்டம் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1971 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து எப்போ வந்திருக்குன்னா 2018 வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க லோக் ஆயுக்தாவை. இதோடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா இப்போ ராஜமாணிக்கம் தான் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக வந்து இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.